கோயம்புத்தூருக்கே அடையாளமா இருக்கக்கூடிய 112 அடி கொண்ட ஆதியோகி சிலைய பார்க்கறதுக்காக தான் நானும் கேசவனும் ஒரு நாள் வந்து காலையில கிளம்பியிருந்தோம். இந்த ஈசா எக்கோ சென்டர் வந்து எங்க இருக்கு அப்டின்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையான வெள்ளியங்கிரி மலைக்கு அடிவாரத்தில தான் இந்த ஈசா யோகா சென்டர் வந்து ஒரு 150 ஏக்கர்ல வந்து அமைஞ்சிருக்கு. நாங்க வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியாம, இது வந்துட்டு வெறும் ஆதியோகி சிலை மட்டும் தான் இருக்கு. இத மட்டும் பார்த்துட்டு வந்துரலாம் அப்டிங்கிற மாரி தான் நாங்க வந்து நெனச்சோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ல வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு லேசர் லைட் மூலியமா லைட் ஷோ வந்து போடுவாங்கன்னு அப்பதான் தெரிஞ்சது. அங்க இருக்கக்கூடிய ஸ்டோர்ல தான் நமக்கு வந்து கைட் பண்ணாங்க. யாராவது போனீங்கன்னா, அங்க என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும். அங்க போய் கேட்டுட்டு, உள்ள என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கேட்டுட்டு போனீங்கன்னா, ஸோ ஹோல் டே வந்துட்டு நீங்க வந்து என்ஜாய் பண்றதுக்கு, அதாவது இந்த மொபைல் ஃபோன், இன்டர்நெட் இல்லாம என்ஜாய் பண்றதுக்கு அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இந்த லைட் ஷோ வந்து மறக்காம பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம, அங்க அந்த அதாவது ஒரு நாகப்பாம்பு கொண்ட ஒரு கேட் இருக்கும். அத பாஸ் பண்ணி உள்ள போனீங்கன்னா, லிங்க பைரவி வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பெண்களால ஆ அதாவது பெண்கள் தான் வந்து அதுக்கு வந்து முழுக்க முழுக்க பூஜை பண்ணி, அதுக்கான வழிபாடுகள் முறைகள் எல்லாமே பண்ணி பண்றதா வந்து அங்க உள்ள இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாமே சொன்னாங்க. ஸோ அவைங்க தான் ஏ டூ இசட் பராமரிக்கிறதுலேருந்து, பூஜை பண்றதுலேருந்து, என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அத்தனையும் வந்து பெண்கள் தான் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி, மதம் வேறுபாடு இல்லாம அ எல்லா வாலண்டியர்ஸுமே அங்க வந்து பண்றாங்க. பெண்கள்னா வெறும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல. வட மாநிலத்தில இருக்கக்கூடிய பெண்கள், அதேமாரி வெளிநாட்டிலிருந்து வந்து இங்க வாலண்டியரா ஒர்க் பண்ற பெண்கள், இந்த மாரி வந்துட்டு எல்லாருமே அங்க ஈசா யோகா சென்டர்ல இருக்கக்கூடிய எல்லா வாலண்டியர்ஸுமே வந்துட்டு அந்த பெண்கள் வந்து பண்றதா வந்து நமக்கு அங்க சொன்னாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு அதாவது தியானலிங்க டோம் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா, ஒரு 15 நிமிஷத்துக்கு பீஸ்ஃபுல்லா தியானம் பண்றதுக்கு, அதாவது தியானம்னா என்னான்னே தெரியாம இருந்தீங்கன்னா, அங்க போனீங்கன்னா தியானத்த பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் வந்துட்டு நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு கைட் பண்றதுக்கு அங்கே அ ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும். மறக்காம ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீ காலையில் வந்து ஒரு பக்கம் ட்ரிப் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். பயங்கரமாக அர்ஜென்ட்டாக உச்சா வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் இறங்கி விட்டுட்டு திரும்பி பார்த்தா நம்மளால ஹெல்மெட்டை வந்து குப்பரை வச்சு போட்டு திருப்பி தலைக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறான். நான் இப்போ தான் பார்த்தேன். நம்மளால பாருங்க. ஓ கடவுளே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். இப்போ என்ன ஊர்னா இது என்ன ஊருன்னு தெரியல. கருந்தாம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கோம். குடிகாரனுக்கு ஒரு டேங்க் ஃபுல் பண்ணி விட்டு கருப்பட்டி காஃபியில் வந்து காலையில் ஒரு அது பேர் என்ன கொத்தமல்லி டீ அடிச்சுட்டு வந்துட்டோம். ஹெல்மெட் வெயிட்டா இப்போது வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஒரு பைக்கு வந்து 10 ருபீ சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஜிபேலாம் கிடையாது, கேஷ் மட்டும்தான். கேஷ் கொண்டு வந்துடுங்க. நம்மக்கிட்ட கேஷ் இல்லாதனால நாங்கள் வந்து வரும்போது கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ யார்ட்டையாவது சேஞ்ச் மாற்றி தான் இது பண்ணணும். ஸோ இதில் தான் வந்து நம்ம உள்ளே போன மாட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்ததுமே இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னத்துக்கு இது ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ரிசீவ் ஈஸ் அப்டேட்ஸ். ஸோ ஃபைனலாக வந்தாச்சுங்க. தெரியுது பாருங்கள் அந்த சிவன் பொம்மை அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்தப்ப இது வந்து ஏதோ கயிறுன்னு தான் நினச்சோம். கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது ருத்ராட்ச பட்டையில் பண்ண ஒரு மாலை மாதிரி. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாட்டு வந்துட்டு இருந்தோங்க. அவங்க ஒரு அக்கா வணக்கம் சொல்லி நமஸ்காரம் சொல்லி உள்ளே போங்க நினச்சி விட்டாங்க. எங்களுக்கு அங்கே வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றும் தெரியல. நாங்கள் அப்புறம் அங்கே என்னமோ இருந்து சுற்றிட்டு வந்துட்டோம். அவங்களும் வணக்கம் நமஸ்காரம் நாங்கள் நமஸ்காரம் போட்டு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா காரில் வந்தீங்கன்னா காரு, பைக்கில் வந்தீங்கன்னா பைக்கில் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா மிராக்கிள் ஆஃப் மைண்ட் சத்குருன்னு சொல்லியிருக்கோம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக ருத்ராட்சமும் இன்னொன்று என்னமோ தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு போகலாம். ஜஸ்ட்டு நாங்கள் பார்க்க தான் வந்திருக்கோம். பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது வெளியே வந்து சொல்லு கேஷ்மீர் ஷூ போட்டுட்ருக்கான்ல இதுக்கு வந்து நான் சொன்னேன்ல, அதாவது மிராக்கிள் ஆஃப் மைண்ட் சத்குருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்க சொன்னாங்க. ருத்ராட்சை தராங்கன்னு சொல்லிட்டு சரி போனோன்னு கொடுத்துருவாங்க நாங்களும் நம்பிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்து 10 நிமிஷம் உட்கார வச்சிட்டாங்க உள்ள சமணங்களை போட்டு. கேஷுனால உட்கார முடியல, என்னடா பண்ணுறதுன்ட்டு. அந்த 7 நிமிஷம் பாட்டை போட்டு விட்டாங்க. பாட்டை கேட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து ருத்ராட்ச பட்டையை வாங்கிட்டு வந்தாச்சு. அப்பயே சொன்னான் வாடா போகலான்னா நான் தான் கேட்காம வந்து இவனை கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கு நல்ல ஒரு பாடம்.
நடந்து போயிருந்தா கூட அங்கே போயிருக்கலாம். சரிவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தியானலிங்கம் அப்புறம் அந்த சூரியகுண்டமா அந்த இதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் கன்வே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் டைமிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்றது. நாங்கள் அந்த தியானலிங்கம் போகிறது அப்புறம் சூரியகுண்டம் போகிறதுல இங்கே தான் இருக்குது. இங்கே நிறைய நாட்டு மாடுகள் பராமரிக்கிறாங்க. சிவன் சிலை இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஆதியோகிக்கு வந்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானது ரூம் ஸ்டே, ஃபுட்டு, ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன் டே வந்தீங்கன்னா ஒன் டே வந்து மார்னிங் வந்து ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு ஃப்ரீயாக போகலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆக்சுவலாக மொபைல் ஃபோன்லாம் அலோட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. செக்யூரிட்டிகிட்ட பேசுவோம் அவங்க கன்வே பண்ணாங்களா இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போகிறதுக்கு அலோடு இருக்குது. பார்ப்போம், அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து போகலாம். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். உள்ளே வந்து அலோவ் பண்ணலாம். இதுதான் மெயின் கேட்டு. நம்ம உள்ளே அந்த சூரியகுண்டம் அந்த தியானலிங்கக்கெலாம் போனோம்னா நம்ம அலோவ் கிடையாது. அதாவது மொபைல் ஃபோன் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ப்ராப்பராக வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு யூடியூப் வச்சுருக்கோம், இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ எடுத்து போகலான்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கன்வே பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கான அந்த பர்மிஷன் வந்து கொடுப்பாங்களாமா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ டேரெக்டாக நீங்கள் இப்படி சொன்னோன்னே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த தேதியில் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிவிட்டு பண்ணால் தான் பண்ண முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, நாங்கள் இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு மட்டும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஃபோனு, ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம வந்து போகணும். ஸோ பார்த்துட்டு உள்ளே வேணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். சரி, நம்ம இதோட தான் இதுக்கு மேலே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. பட் நம்ம அப்புறம் லேட்டர்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து இந்த ஆதியோகி சிலையை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, இது வந்து வெறும் ஆதியோகி சிலை கொண்ட ஒரு ஈசா யோகா சென்டர் கிடையாது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தியானலிங்கம் இருக்குது, லிங்க பைரவி இருக்குது, சூரியகுண்டு, சந்திரகுண்டு, அப்புறம் திருமூர்த்தி சிலைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஈசா யோகா ஸ்டோரு, அப்புறம் காட்டேஜு, அண்ட் தென் யோகா ஹாலு, மெடிடேஷன் ஹாலு, ஸ்கூலு, ப்ளே கிரவுண்டு, அப்புறம் நாட்டு மாட்டு பண்ணைகள், அப்புறம் ஆர்கானிக்காக பண்ணக்கூடிய விவசாய நிலங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு 150 ஏக்கரால் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்கத்தோட இந்த ஈசா யோகா மையம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அங்கே போயிட்டு வெளியே வரும்போது தான் தெரிஞ்சுது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த நாகப்பாம்பு கொண்ட கேட்டுக்குள்ளே வந்துட்டு யாருக்குமே வந்து பெரும்பாலும் வந்து மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. நீங்கள் வந்து அங்கே ஆல்ரெடி ரூம் புக் பண்ணி உள்ள காட்டேஜில் வந்து ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு டேகு கொடுத்து மொபைல் ஃபோன் வந்து அலோவ் பண்ணாங்க. பட் ஆனால் வீடியோ எடுக்கலாமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சூரியகுண்ட், சந்திரகுண்ட், லிங்க பைரவி, அப்புறம் தியானலிங்கா, இந்த மாதிரி யோகா ஹாலு, மெடிடேஷன் ஹாலு, அந்த ஸ்கூலு, ப்ளே கிரவுண்டு, இந்த மாதிரிலாம் நீங்கள் வீடியோ எடுக்கணும்னா தனியாக நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து அதை வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய லக்கேஜஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளே அந்த நாகப்பாம்பு கொண்ட கேட்டை பாஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்காக சூரியகுண்டமும், பெண்களுக்காக சந்திரகுண்டமும் சொல்லிட்டு ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சியோட கொண்ட ஒரு குளம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போய் அதாவது நீங்கள் அந்த லிங்கத்தை வந்து வழிபடணுன்னா ரூ. 20 காசு கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கி அவங்க கொடுக்கக்கூடிய டவலை வந்து உங்களுடைய அந்த டவலை தவிர வேறு எந்த துணியுமே இல்லாமல் தான் நீங்கள் அந்த குளத்துக்குள்ளே வந்து இறங்கணும். அந்த டவலை வாங்கி கட்டிக்கிட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாலண்டியர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு சத்தமோ அந்த தண்ணிக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது சத்தம் போடுறதோ, விளையாடுறதோ, நீச்சல் அடிக்கிறதோ எதுவுமே பண்ணாமல் அந்த 3 லிங்கத்தையும் நீங்கள் வந்து வழிபட்டுட்டு மேலே வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூரியகுண்டம்லாம் தாண்டி வரும்போது, தாமரைகள் நிறைந்த ஒரு குளங்கள் இருக்கும். அதுக்கு நடுவுல வந்து ஒரு பாத்வே மாரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா, நந்தி சிலை இருக்கும். அத தாண்டி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லிங்க பைரவியும், அந்த தியானலிங்கமும் வந்து போய் சேர முடியும். இந்த தியானலிங்கத்த பத்தி நெறையா விஷயங்கள் இருக்கு. அந்த லிங்கம் வந்து 7000 வருஷத்துக்கு தேவையான சக்திகள் வந்து அ அத வந்து அதாவது அந்த சக்திகள் வந்து குடுத்து தான் அந்த லிங்கத்த வந்து கட்டியிருக்கிறதா வந்து அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்து சொன்னாங்க. அதே மாரி அந்த டோம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சிமெண்ட்டு, இந்த கான்கிரீட்டு, ஸ்டீலு எதுவுமே இல்லாம 2,50,000 செங்கல் மூலியமா அத வந்து கட்டுனதா வந்து அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்து எல்லாருமே சொன்னாங்க. அதே மாரி அதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 700 டன் அந்த செங்கல் அந்த டோம் ஸ்ட்ரக்சரோட வெயிட் வந்து 700 டன். ஸோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வந்து அ
கட்டியிருப்பாங்க. உங்களுக்கும் வந்துட்டு அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்ட்ட கேட்டாவே எல்லா டீட்டெயில்ஸும் ஏ டூ இசட் சொல்லுவாங்க. அந்த தியான லிங்கத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க அந்த நந்தி சிலை பார்த்துட்டு, லிங்க பைரவி நீங்க பார்க்கணும்னா, அதுக்கு வந்து மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் 1:20 வரையும் தான் டைமு. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸ் பண்ணிருவாங்க. திரும்பவும் 4:15 டூ 6:15 வரையும் தான் ஓப்பன் நெனைக்கிறேன். அத வந்து நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணி போய்க்கோங்க. ஏன்னா, நாங்க போம்போது அந்த லிங்க பைரவி வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து வெளிய வந்து கண்ணாடி வச்சிருப்பாங்க. அது மூலியமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். நாங்களும் அப்படிதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமூர்த்தி பேனல் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது அந்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா, ருத்ரர், ஹரர், சதாசிவம் இந்த 3 நிலையில இருக்கக்கூடிய பேனல் வந்து வச்சிருப்பாங்க. அதையும் நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சுத்தி வந்தீங்கன்னா தான் இந்த தியான லிங்கத்துக்கு வந்து சேர முடியும். அந்த தியான லிங்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அங்க வந்து எல்லா மதத்தினுடைய அ எப்படி சொல்றது? எல்லா மதத்தினுடைய சிம்பலும் அங்க வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அங்க வந்து அ இன்னொரு விஷயம் என்ன இருக்கும்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாரும் ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டா வந்து அ எல்லா மக்களும் வந்து அ ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க. ஸோ, அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தியான லிங்கத்துக்குள்ள நீங்க போனீங்க அந்த டோம் ஸ்ட்ரக்சர்க்குள்ள நீங்க போனீங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் நீங்க வந்து கண்ண மூடி அமைதியா வந்து உட்காந்துக்கலாம். அவைங்களே வந்து வாலண்டியர்ஸ் வெளிய கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேல நீங்க வந்து உட்காந்து ரெகுலரா அதாவது தியானம் பண்றீங்க பிராக்டிஸ் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க 1 மணி நேரம் கூட நீங்க வந்து உள்ள உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்பவும் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்குங்க உள்ள. அதாவது ஒரு மொபைல் ஃபோன், இன்டர்நெட் எதுவுமே இல்லாம நீங்க உங்களோட அந்த என்வைரன்மென்ட்டோட கனெக்ட் ஆகி, ரொம்பவுமே அமைதியா நீங்க வந்து ஃபீல் பண்ணி அங்க வந்து அ ரொம்ப அமைதியா வந்து உட்காந்துருக்க முடியும். அத நாங்களும் பண்ணோம். ஸோ யாரு போனாலும் அத வந்து மறக்காம பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக தனியா வந்து அ சந்திரகுண்டம் இருக்கும். அதையும் வந்து பெண்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அங்க வந்து ஆ ஆண்களுக்கு வந்து அலோவ்டு கிடையாது. ஸோ அதுக்காக தான் தனித்தனியா வச்சிருக்காங்க. இதையெல்லாம் வெளிய பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஈசாவோட ஸ்டோர் இருக்கும். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ ஈசா யோகா மையத்துக்குள்ள செய்யக்கூடிய சிலைகள், அப்புறம் ஆர்கானிக்கா பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, துணி இந்த மாதிரி வந்துட்டு அங்க இருக்கு. அப்புறம் புக்கு இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அந்த ஸ்டோர்க்குள்ள இருக்கும். நாங்க பண்ண தப்ப நீங்க பண்ணிறாதீங்க. அந்த லக்கேஜஸ் வந்து ஹேண்ட் ஓவர் போலாம். ஸோ அது வந்து அலோவ்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஈஷா ஸ்கூல் இருக்கும். அது வந்து நம்ம வந்து பெருசா பார்க்க முடியாது. நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய ப்ளே கிரவுண்டு, ஸ்விம்மிங் பூலு இந்த மாரி ஈவினிங் வரலுமே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒன் டே வந்துட்டு ஃபேமிலியோட ஜாலியா நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். நாங்க வந்து இது வந்து எப்படி சொல்றதுன்னா, எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாம போயி, நாங்க வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஒரு ஃபுல்ஃபில்டா நாங்க வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ அரைகுறையா தான் பார்த்துட்டு வந்தோம். ஆ இது மட்டும் இல்லாம, நீங்க யாராவது அங்க வந்து வாலண்டியர்ஸா ஒர்க் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து அ ஈசா வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து வாலண்டியர்ஸா ஒர்க் பண்றதுக்கு நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். அவைங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு 1 வீக்கா இருக்கணுமா? இல்ல 2 டேஸா? இந்த மாரி 1 மந்த்தா? இந்த மாரி நீங்களுமே வாலண்டியரா போய் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது வந்து அதாவது இந்த ஆதியோகி சிலை பார்த்துட்டு, இந்த தியானலிங்கா, சூரியகுண்டம், இந்த லிங்க பைரவி இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் பீப்பிளா போனா இத மட்டும் தான் பார்க்க முடியும். அதே நீங்க வாலண்டியரா ஒர்க் பண்ணிட்டு, இல்லன்னா வந்து அங்க ரூம் எடுத்து தங்குனீங்கன்னா மட்டும் தான் நான் சொன்ன மத்தது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த ஸ்கூலு, அந்த நாட்டு மாட்டு பண்ணைகள், அப்புறம் இந்த ஆர்கானிக் விவசாயம் பண்றது, இந்த மாரி மத்தது அந்த அ அதேமாரி இதெல்லாம் பண்ணலாம். நீங்க வந்து அங்க வந்து அ ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு இந்த யோகா ஹாலு, மெடிடேஷன் ஹால் இது எல்லாமே இருக்கும். நீங்க வந்து அதில ஜாயின் பண்ணிக்கிறதுனா, போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய தனி விருப்பம் தான். அது வந்து நீங்க ஜாயின் கட்டாயம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. உள்ள வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா சைலன்ஸ் வந்து ரொம்ப மெயின்டெயின் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நீங்க வந்து கச்சா முச்சான்னு கத்திக்கிட்டு அந்த மாரி வந்து மத்தவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து அதிகம் வந்திருப்பாங்க. வெளி மாநிலத்திலேருந்து அதிகம் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அமைதிக்காக தான் இங்க வந்து தங்கி இந்த மாரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. நாங்க வந்து ஜாலியா மத்த டூரிஸ்ட் பிளேஸ் மாரி தான் இருக்கும் அப்படிங்கிறது மாரி தான் நெனச்சு வந்தோம். ஆனா, அங்க பார்த்த பிறகு தான் தெரியுது, இது வந்து ஒரு தனி ஒரு எப்படி சொல்றதுன்னா, தனி ஒரு ஈக்கத்தோட இது வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவுமே அத விட்டு வெளிவரும்போது தான் நாங்க வந்து அத ஃபீல் பண்ணோம். ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காம வந்து இத போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. அவ்வளோதாங்க மக்களே, ஆதியோகி விட்டு கிளம்பிட்டோம். மழை பாருங்க அப்படி பிச்சுட்டு கொட்டுது. ஃபஸ்ட்டு இங்கே காமிச்சேனா, இங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி அங்கே போயிடுச்சு. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல மழை இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து கிளம்புறோம். பார்க்கலாம் நம்ம நனைஞ்சிட்டு போகிறோமா நனையாமல் போகிறோமா அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும்.
ஸோ நீங்களும் ஒரு ஒன் டே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஈசா யோகா சென்டரை வந்து. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா சூரிய குண்டம், அண்ட் தென் தியானலிங்கா, இந்த ஆதியோகி ஸ்டாச்சு, இது எல்லாமே ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி நம்பிக்கை இல்லைனாலும் சரி ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒன் டே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இயற்கையோடு உள்ள அந்த என்வாயன்மெண்ட்டை வந்து அனுபவிச்சுட்டு போகலாம். ஏன்னா சுற்றி மலை. ஸோ ஒரு இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. ஸோ இங்கே அப்படியே பச்சை பசேர்னு இருக்கிறதுக்கும் அண்ட் தென் அப்புறம் எப்படி சொல்கிறதுனா ஸோ அது வந்து இது வந்து ஒரு தனி உலகம் மாதிரி தாங்க இருக்குது. இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ணுவாங்க, அதெல்லாம் உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியே ஒரு தனி உலகம் மாதிரி இருக்குது. நம்ம ஊர்லேருந்து ஒரு ஐலாண்டுக்கு போய் வசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எதுக்காக பண்ணுறாங்க என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க பண்ணுற அந்த தியானம், சாமி கும்பிட்ற விதம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக தான் இருக்குது. அவ்வளோதான், நாங்களும் கிளம்ப போகிறோம். கண்டிப்பாக மறக்காம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நமக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நம்மளும் வந்து உள்ளே போய் வீடியோ ஷூட் பண்ணி போடலாம். ஓகே, டாட்டா பாய்.